அனைவருக்கும் முதல்ல வணக்கம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக, பெருமையான ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் பார்க்குறோம். பெருமையான நாள் அப்படின்னு சொல்கிறது இது பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவன், தமிழ் இனத்தை சார்ந்தவன் என்கின்ற முறையில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நம்முடைய மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை வடிவமைத்து இன்றைக்கு அதை வெளியிடவும் அவர் செய்திருக்கின்றார். இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது முழுக்க முழுக்க நம்முடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்தது மட்டுமே. அது சார்ந்திருக்கின்ற முன்னாள் நீதியரசர் அவருடைய தலைமையில் கல்வியாளர்கள் அனைவரும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று அங்கே இருக்கின்ற மாணவர்கள், பெற்றோர்கள், எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்கள், அங்கே இருக்கின்ற கல்வியாளர்கள் என்ற அனைவரையும் சந்தித்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்தின் அடிப்படையில் ஒரு மாநிலத்திற்கான கல்விக் கொள்கையை நாம் உருவாக்கியிருக்கின்றோம். அதற்கான அந்த வெளியீடு ஒரு பக்கம். மற்றொன்று, எங்களுடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை சார்ந்திருக்கின்றதிலிருந்து வந்து இன்றைக்கு உயர்கல்வி நிறுவனமாக இருக்கக்கூடிய ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருக்கக்கூடிய ஐஐடியாக இருந்தாலும், அது ஐஏஎம்மாக இருந்தாலும், அது நிஃப்டாக இருந்தாலும், நிஃப்டமாக இருந்தாலும், லா யூனிவர்சிட்டிகளாக இருந்தாலும், அதே போன்று எங்களுடைய திருச்சியில் இருக்கின்ற என்ஐடி போன்ற இந்த ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன் இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. திருவண்ணாமலையை சார்ந்திருக்கின்ற ஒரு குழந்தை எங்கே போய் படிக்க போகிறாங்க, இங்கே இருக்கின்ற தருமபுரியை சார்ந்திருக்கின்ற, கிருஷ்ணகிரியை சார்ந்திருக்கின்ற, கடலூரை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளாம் எந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷனில் போய் சேர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் முழுமையாக நீங்கள் பார்த்துருப்பீர்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்று திராவிட மாடல் அரசினுடைய கொள்கை கோட்பாடாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லும் பொழுது அந்த எல்லோருக்கும் எல்லாமிலிருந்து பிறந்தது தான் இந்த மாநில கல்விக் கொள்கை 2025 என்று நாங்கள் பெருமையோடு எடுத்து சொல்வோம். இப்படி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு மாநில அரசு தங்களுடைய மாநிலத்திற்கு என்ன தேவை, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் உரையாற்றும் போது சொன்னது போல தான் இன்றைக்கு இந்த மாநில கல்விக் கொள்கை என்பது நமக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக நம் கையில் எடுத்திருக்கின்றோம். அதில் குறிப்பாக இருமொழி கொள்கை தான் அப்படிங்கிறத தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் உரையாற்றும் போது எவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரோ அதே போன்ற அழுத்தம் திருத்தமாக நம்முடைய மாநில கல்விக் கொள்கையிலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று தமிழ் என்று வரும்பொழுது முழுமையாக அது எந்த போர்டாக அந்த இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஆல் த போர்ட்ஸ் அந்த தமிழ் பாடம் என்பதை நாம் கட்டாயப்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக இருந்தாலும், தொடர்ந்து இதில் நீங்கள் முக்கியமாக இந்த கொள்கை சார்ந்து நீங்கள் பார்க்க வேண்டியது ஒன்று இன்க்ளூசிவிட்டி, எல்லாத்தையும் உள்ளடக்கிய அனைவருக்குமான கல்வி வழங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி நாம் செயல்படுத்த போகிறோம், எவ்வளோ விஷனரியாக நாம் இருக்கிறோம். அதே போன்று பாலின சமத்துவம் என்று வரும்பொழுது அனைவருக்கும், எல்லா பிள்ளைகளுக்கும் சரிசமமான அந்த கல்வியை கொண்டு செல்ல வேண்டும். எதிர்காலத்துக்கு என்ன தேவை என்பதை தொலைநோக்கு பார்வையோடு இருக்க வேண்டும், ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்க வேண்டும் என்கின்ற விதத்தை இதை ஃபவுண்டேஷனாக வச்சு அதுலேருந்து பல்வேறு திட்டங்களை நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கணும். நான் சொன்ன மாதிரி அது தமிழ் லாங்குவேஜ் சார்ந்து இருக்கின்றதாக இருந்தாலும், அதே போன்று கரிக்குலம் சார்ந்து இன்றைக்கி இருக்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இங்கே இருக்க ரோபோட்டிக்ஸை கொண்டு வரணும், ஃபினான்ஷியல் பிளானிங் சம்மந்தமாக இதெல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணி ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு சொல்கிறோம். பார்த்திங்களா, கரிக்குலம் சார்ந்திருக்கின்ற ஒரு செய்தியை செய்வதாக இருந்தாலும் சரி, அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி நம்முடைய கல்ச்சர், நம்முடைய பண்பாடு சார்ந்திருக்கின்ற, அதே நேரத்தில் க்ரியேட்டிவிட்டி, எவ்வளோ டெக்னாலஜி வந்தாலும் நம்முடைய க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் அந்த ஐடியாவை கன்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். பார்த்திங்களா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்லணும், முதல்ல எங்கள் பிள்ளைங்க சிந்திக்க வேண்டும். இந்த ரோட் மெமரைசேஷன், இதை மனப்பாடம் பண்ணிட்டு போய் எழுதுறதுக்காக எங்கள் பிள்ளைங்க சிந்தித்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறாரு. பார்த்திங்களா, அது சார்ந்திருக்கின்ற கல்வியை அதிகப்பட எவ்வளோ நாங்கள் ஃபோக்கஸ் கொடுக்க போகிறோம் என்பது சார்ந்ததாக இருந்தாலும் சரி, லைஃப் ஸ்கில் சார்ந்து சொல்வதாக இருந்தாலும் சரி, பில்டிங் த ஃபியூச்சர், ரெடி லேர்னர்ஸ் ரெடியாக இருக்காங்க, தொலைநோக்கு போய் இன்றைக்கி என்ன தேவை, இன்றைக்கி ட்ரெண்டுக்கு என்ன தேவை என்பதை உள்ளடக்குவதாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் எஜுகேஷன் அது பார்ட் ஆஃப் கரிக்குலமாக இருக்காமல் அது கோராக இருக்க வேண்டும் என்று அடிக்கடி நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் சொல்கிறார். பார்த்திங்களா, அதில் எப்படி நாங்கள் இன்கார்பரேட் பண்ணியிருக்கிறோம் என்று சொல்வதாக இருந்தாலும் சரி, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்றைக்கு நாங்கள் பார்த்து அந்த கல்விக் கொள்கையை நாங்கள் அதை முழுமையாக உள்ளே கொண்டு வந்திருக்கின்றோம்.
ஆக இந்த கல்விக் கொள்கை சார்ந்திருக்கின்ற அந்த புத்தகம் நம்முடைய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்கள் உங்களிடம் அது வழங்கப்படும். அதை முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி இருக்க ட்ரெண்டுக்கு என்ன, அடுத்த வருஷம் ட்ரெண்டே வேறு மாறுதா என்று சொன்னால் அதை அப்டேட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது போன லாங்குவேஜ் சார்ந்து நாங்கள் என்னென்ன சொல்லியிருக்கோம் நாங்கள். அதே போன்று அங்கே இருக்கின்ற ஒரு அசஸ்மெண்ட் என்று வரும்பொழுது முதல்ல இந்த ஃபியர் பேஸ்டு எக்ஸாம் இருக்கக்கூடாது. பிள்ளைங்களை நாங்கள் எப்படி அசஸ் பண்ண போகிறோம்? இப்போ ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வே அப்படிங்கிற மூலமாக குழந்தைகள் புரிதல் தன்மையோடு எத்தனை பிள்ளைங்க இன்றைக்கி அந்த தேர்வை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நாங்கள் அசஸ் பண்ணுறோம். நாங்கள் சில மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா பொது தேர்வில் 4வது இடம் 5வது இடம் என்று பெருமையாக சொல்லும் பொழுது எங்களுடைய ஸ்டேட் லெவல் அச்சீவ்மெண்ட் சர்வேன்னு பார்க்கும்போது 28வது இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அப்போ அங்கே ஏதோ ஒரு கேப் இருக்குது. லேர்னிங் அவுட்கம் சார்ந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் என்கின்ற அளவுக்கு இன்றைக்கி அதையும் நோக்கி இன்றைக்கி நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆக இப்படி ஒவ்வொன்றையும் செய்யும்பொழுது இன்றைக்கி இருக்கின்ற காலகட்டத்துக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கலை திருவிழா இப்போ நம்ம நடத்திட்டு இருக்கோம். அந்த கலை திருவிழானால் நமக்கு என்ன நமக்கு பயனாக போகுது? ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்கிறீங்களா, அதனால் அகாடமிக் க்ரோத் எப்படி வரப்போகுது, பிஹேவியரல் சேஞ்ச் எப்படி வரப்போகிறது, லைஃப் லெசன் சொல்கிறீங்களா, இன்றைக்கு இருக்கின்ற ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், ஒரு ப்ராப்ளம் சால்விங் அந்த பிள்ளைங்க எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார்கள், அப்படி அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை என்பதையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வரதுக்கான அந்த வேலைகள். அதே போன்று பயிற்சி பார்வைங்கிற விதத்தில் இன்றைக்கி நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம என்னென்ன ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். ஸோ அப்படி மாடல்ஸ் கொண்டு ஒரு மாவட்டத்துக்கு ஒரே ஒரு ஸ்கூலில் மட்டும் அங்கே மட்டும் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கொண்டு வரீங்களே, ஏன் மற்ற ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்களா உங்களுக்கு பிள்ளைங்களா தெரியல, ஏன் அந்த டிஸ்கிரிமினேஷன் என்று சொன்னாங்க பார்த்தீங்களா? அதுக்கு இந்த கூட்டத்தொடரில் நான் கூட சொல்லியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு யூனியனுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம். அடுத்த கட்டமாக 500 பள்ளிக்கூடங்களை வெற்றி பள்ளிகள் என்ற விதத்தில் நான் கொண்டு வர போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா? அதற்கு தேவையான டீச்சர்ஸ் நாங்கள் எப்படி நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம். அது சார்ந்த அந்த 500 பள்ளிக்கூடங்கள் எப்படி வருது? இன்றைக்கி சொன்னவங்க பார்த்தீங்களா 901 பிள்ளைங்களை இப்போ வந்துட்டாங்க, ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ் போயிட்டாங்க. நாளைக்கு அது 9000 பிள்ளைங்களாக மாறும். அதற்கு ஒவ்வொரு யூனியனில் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்கூலையும் இது போன்று நாங்கள் மாற்றுவதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் என்கின்ற விதத்திலும் சரி. இப்படி ஒவ்வொன்றும் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பள்ளிக்கூடங்க அந்த அக்சசிபிலிட்டி எப்படி இருக்க போகுது, அசிஸ்டிவ் லெவலில் அது எப்படி இருக்க போகிறதுங்க முதற்கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கரியர் கைடன்ஸ் என்னென்னலாம் அந்த நாட்டில் இருக்குது தெரியுமா, எப்படிப்பட்ட தொழிற்சாலைகள் இருக்குது தெரியுமா, அது சார்ந்து என்ன படிக்க வேண்டுமானலாம் சொல்லிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா 11th 12th 9th ஸ்டாண்டர்ட்லேயே அந்த பிள்ளைங்களுக்கு அதுக்கான அறிவை வழங்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஸோ அந்த குழந்தைங்களோட எய்ம் 9th ஸ்டாண்டர்ட்லேயே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க, இந்த கண்ட்ரியில் இருக்க இந்த இடத்துக்கு நான் போகணும், நம்முடைய நாட்டில் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரியில் உயர்ந்த பொறுப்புக்கு நான் போகணும், அதுக்கு நான் என்ன படிக்கணும். ஸோ இப்படி அந்த குழந்தைங்களுக்கு இந்த கெரியர் கெயின்ஸ் ரிலேட்டடாக ஒரு அடாப்ஷன் மெத்தட், அதை அடாப்ட் பண்ணுறதை காட்டிலும் எங்கள் பிள்ளைங்க வருங்காலத்தில் லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அனைத்தையும் உள்ளடக்கியதற்காக இன்றைக்கி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னாள் நீதியரசர் தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ரிப்போர்ட்டாக வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட்டை இன்றைக்கி நாங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்கிற விதத்தில் அதை நாங்கள் ஒரு பாலிசியாக நாங்கள் மாற்றி காட்டியிருக்கின்றோம். ஆக இது ஒட்டுமொத்தமாக நம்முடைய மாணவ செல்வங்கள் அனைவரும் பயன்பெறுகின்ற விதத்தில் ஏற்கனவே சொல்லாமல் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பேக்ரவுண்ட், அந்த குழந்தைங்க எந்த பேக்ரவுண்ட் வேணால் வரட்டும், ஆனால் அந்த குழந்தைங்கள இந்த கல்வியறையை கொண்டு போகிறோம். சொன்னாங்களே தமிழ்நாட்டு ஒரு பசுமை கல்வியாக எப்படி மாற்றப் போகிறோம், அங்கே இருக்கின்ற டெக்னாலஜி எப்படி உள்ளே கொண்டு வரப்போம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை பற்றி இப்போ நாங்கள் பேசுகிறோம். ஹைடெக் லேப்ஸுங்கிறது வெறும் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மட்டும் இப்போ மிடில் ஸ்கூல் லெவலில் எப்படி நாங்கள் கொண்டு வருகின்றோம். ஸோ டெக்னாலஜி வைஸ் அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை, ஸோ எல்லா விதத்திலும் எதுவும் விட்டு போகாமல். சார் இல்லை சார் அடுத்த வருஷம் ட்ரெண்ட் இப்படி மாற மாதிரி இருக்குது சார், நமக்கு கொஞ்சம் குவாலிட்டினா என்ன நம்ம சொல்லித்தர வேண்டும் அந்த குழந்தைங்களுக்கு, அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இனி வருங்காலத்தில் இருக்கும் என்று சொன்னால் அந்த குவாலிட்டி சார்ந்து அந்த குழந்தைங்களுக்கு ஐஎஸ்ஓனா என்ன அப்படிங்கிறது இப்போ ஒரு இடத்துல ஒரு பக்கம் ஒரு பேராவாக சொல்லித்தரோம். அதில் இன்டென்சிவாக அதை நம்ம எப்படி நம்ம பாடம் சொல்லித்தரலாம் என்ற விதத்தில் இந்த கொள்கை என்பது அந்தந்த காலத்துக்கு தகுந்தாற்போ நம்ம என்னென்ன தேவை என்பதை நம்ம சேர்த்துக்கொண்டே தான் இருக்க போகிறோம். ஆக பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள் முழுமையாக அதை பாருங்கள், படிங்கள், உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் அந்த கருத்துக்களை ஏற்று நம்முடைய மாநிலத்திற்கு அது தேவைப்படுகின்ற கருத்துக்களாக இருந்தாலும் சரி, அதை உள்ளடக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வடிவமைத்து தந்திருக்கின்ற இந்த எஸ்சிபி என்பது வருங்கால தலைமுறையை சிந்திக்கக்கூடிய, இன்னும் உயர்ந்த இடத்தில் போய் அவர்களெல்லாம் சேரக்கூடிய அளவிற்கு இது மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய முதல் பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களுடைய சந்திப்புங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன். நான் இன்னும் இதில் இன்டென்சிவாக நீங்கள் போனீங்க, இன்னும் நிறையா அதை நாங்கள் பேசலாம். நீங்களும் முழுமையாக அதை படித்துக்கொண்டு அதுலேருந்து உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம் என்பதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா மத்திய அரசோட ஃபண்டு கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை எதிர்த்து நம்ம ஃபண்டு கிடைக்காது சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம போயிருந்தோம். அதோடைய ஃபாலோ பண்ணுறோம். மாண்புமை பொருந்திய உச்சநீதிமன்றத்தில் இன்னும் அது இருக்கின்றது. நீங்கள் இப்போ என்இபி சார்ந்திருக்கின்ற நமக்கு வர வேண்டிய பணமாக இருந்தாலும்
ஆர்டியில் 25% சார்ந்திருக்கின்ற அந்த பணமாக இருந்தாலும், ஏன்னா ஆர்டியில் வந்து நம்ம வெறும் 25% பணத்தை பற்றி மட்டுமே பேசுகிறோம். ஆனால் அது கீழே இருக்கின்ற மற்ற காம்பனன்ட்ஸ், அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வந்து யூனிஃபார்ம் தருவதாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு தேவைப்படுகின்ற ஏன் நம்ம டீச்சர்ஸ்க்கு தேவைப்பட்ட சம்பளம் இப்போ நம்ம பீயிங் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்ம அதை பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஆர்டிக்கு நமக்கு வர வேண்டிய பணம் ஏறத்தில் 557 கோடி ரூபாய் மிச்சம் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாம தான் முன்பணமாக கொடுத்துருவோம். ஒன்றிய அரசோட பணத்தை நம்ம சேர்த்து கொடுத்து நம்ம கிளைம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் வர வேண்டிய சமகிர சிக்ஷாங்கிறது சுத்தமாக வராமல் இருக்கும்பொழுது அவங்க நம்ம கேட்குறோம், சார் இது வந்து ஒட்டுமொத்தமாக இது ஒரு ஆக்ட் படி பார்த்தா நீங்கள் கொடுத்து தான் சார் இது ஆகணும் என்று நாங்கள் சொல்லிக்கிட்டோம். அவர்களுக்கும் அது தெரிகிறது, தெரியாமல் அவங்க ஒன்றும் மறுக்கலாம் இல்லை, ஆனாலும் தருவதில் வந்து காலதாமதப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதனால தான் இப்போ மாண்புமிகு பொருந்திய நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து வழக்கு தொடர்ந்திருக்கின்றோம். கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பு நீதிமன்றம் வழங்கும் என்கின்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் என்னென்ன, இதில் நம்ம எதையெல்லாம் உடனடியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அதற்கான அரசாணைகள்லாம் எப்பப்போ நம்ம எதிர்பார்க்கலாம், அதில் ஹைலைட்ஸ் என்னன்றது மட்டும் பாலிசியில் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாங்குவேஜ் சார்ந்துங்கும் போது நம்ம இப்போ தெளிவுபடுத்திட்டோம். இது வந்து இருமொழி கொள்கையாகத்தான் இருக்க போகின்றது. அதே மாதிரி தமிழ் ஆக்ட் படி பார்த்திங்கன்னா கட்டாயமாக 10ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லா போர்டும் வந்து தமிழில் வந்து ஒரு பாடமாக எடுத்தாக வேண்டும் என்றதை நம்ம வந்து சொல்லிட்டோம். நம்ம இது இல்லாமல் என்இபியில் அவங்க சில விஷயம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இத்தனை வயசில் குழந்தைங்க சேர்க்கணும், 3, 5, 8 வந்து இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸாம் வைப்போம் அந்த குழந்தைங்களுக்கு, அவங்க பாஸ் பண்ணாமல் நாங்கள் நீங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணு பார்த்தீங்கன்னா அது நம்ம அதை எடுத்துக்க வேண்டியங்கிற அவசியம் இல்லை. நம்முடைய மாநிலத்தில் தொடர்ந்து எது நடைமுறையில் இருக்கின்றதோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். அவங்க சொல்ல போகிறது நம்ம அதை கேட்க போகிறதில்ல. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ லாங்குவேஜ் சைடு வரும்போது இன்றைக்கி 2 லாங்குவேஜ் பாலிசியை தமிழ் இங்கிலீஷை பற்றி நம்ம கொண்டு வந்துட்டோம். கட்டாயப்படும் சார் நமக்கு என்ன தேவைங்கிறத நம்ம இப்போ என்ன செஞ்சிட்ருக்கிறோமோ, இப்போ கல்ச்சர் அண்ட் க்ரியேட்டிவிட்டின்னு வரும்பொழுது இப்போ நம்ம ஏற்கனவே கலை திருவிழா மூலமாக நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோமோ அதை நம்ம அடுத்த கட்டமாக நம்ம தொடர்ந்து நம்ம செய்வதாக இருந்தாலும், டெக்னாலஜி வைஸ் இன்றைக்கி வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. டெக்னாலஜி வைஸ் நான் வந்து எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்கள் வந்து அதிகப்படுத்த போகிறோம். நம்ம என்ன ஏற்கனவே ஜியோ போட்டு அதுக்காக என்ன நடந்துட்டு இருக்கிறதோ அதை தொடர்ந்து நம்ம வந்து செய்து கொண்டு தான் இருக்க போகிறோம். ஸோ இந்த எஸ்சிபி அப்படிங்கிறது நான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடியதை எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் யாருடைய வலியுறுத்தலும் அதில் உள்ளே புகுந்து இதெல்லாம் மாற்றினாதான் நான் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு எதுவும் வழி கொடுக்காமல் இதுதான் எங்களுடைய எஸ்சிபி, இதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். அதனுடைய டிரெவிடியன் மாடல் மட்டும் நாங்கள் சொல்கிறோம். பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் உட்காந்துருக்க ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரூவன் டேட்டா, இட்ஸ் அ டேட்டா ட்ரிவன் மாடலாக கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த அரங்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்க இந்த குழந்தைங்களாம். ஸோ இதுக்கு எது காரணமாக இருந்து இத்தனை குழந்தைங்க போகிறாங்களே, இதுக்கு எது காரணமாக இருந்திருக்கு, என்ன சிஸ்டம் இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் காரணமாக இருந்திருக்குது. அந்த சிஸ்டத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதை நம்ம கொண்டு போக போகிறோம். இனி வருங்காலத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த டிடென்ஷன் அப்படிங்கும்போது சார் ஆல் பாஸ் அப்படின்னா அந்த குழந்தைங்களாம் அப்போலாம் வந்து படிக்காமலே பாஸ் பண்ணிட்டு போயிடலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை 3ஆம் வகுப்பு என்ன கற்றல் அடைவு இருக்க வேண்டுமோ அந்த லேர்னிங் அவுட்கம் அடைந்ததா என்பதை உறுதி செய்துட்டு 4ஆம் வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று நம்ம ஆசைப்பட்டோம். இருக்காது இந்த ஸ்லாஷ் ரிப்போர்ட்லாம் நம்ம பண்ணுறோம். நம்ம இது 6 to 8 நம்ம என்ன பண்ண போகிறோம், 6 to 8 மட்டும் 6 to 9 வரைக்குமே கொண்டு வரதுக்காக திறன் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ டிடென்ஷன் இல்லாமல் கொண்டு போகும்போது எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் அந்த குழந்தைங்களுக்கான அந்த குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் அந்த குழந்தைங்கள் அந்த 8ஆம் வகுப்பை கடந்து போகும்பொழுது தான் இன்னும் நல்ல ஒரு ப்ராடக்ட்ஸாக அது வரும் என்கின்ற விதத்தில் அந்த இடத்துல எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கொண்டு போகிறோம். டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். நம்ம டிஎன் ஸ்பார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் நோயிங் த டூல்ஸ், ஆன்லைன் டூல்ஸ் நம்ம சொல்கிறோம் நம்ம. ஸோ இது சார்ந்தும் அந்த குழந்தைங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்ன அறிவிச்சிருக்கோம், நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்கன்னா இது எப்படி தான் சார் ஜியோ வரப்போகுதுன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி இது சார்ந்திருக்கின்ற புத்தகத்தை தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்கள் அன்றைக்கி ஒரு 2457 டீச்சர்ஸ்க்கு நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த புத்தகத்தை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ ஜியோ வந்துருச்சு, புத்தகத்தை ரிலீஸ் பண்ணோம். இப்போ அதுக்கான ட்ரைனிங் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாம் கொண்டு வருகின்ற ஒவ்வொன்றுமே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்க்ளூசிவிட்டி இருக்க வேண்டும், ஈக்விட்டபிலிட்டி அதில் இருக்க வேண்டும், ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்க வேண்டும் என்பதை மட்டும் ஃபவுண்டேஷனாக வச்சு இதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இனி இந்த ஒரு வாரம் மேபி இதை டிபேட்டபிளாக வரலாம், இது வந்துருக்கு அது விட்டுருக்கு, இல்லை இது இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி வரும் இல்லையா, அப்போ தொடர்ந்து நான் உங்களை பதில் சொல்லுவேன். வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒவ்வொரு ஏஜில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வரப்போகுது, அது சார்ந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோங்கிறது இப்போ ஏற்கனவே ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். பட் அடுத்த கட்டமாக அந்த லைஃப் ஸ்கில்ஸ் சார்ந்து நம்ம கொண்டு போக போகிறோம். இப்போ பாடம் நடத்தும் பொழுதே பார்த்தீங்கன்னா லைஃப் லெசன் சார்ந்து இப்போ வந்து கணக்கு பாடமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இப்போ ஒரு லைஃப் மேத்தாக ஒரு வாழ்வியல் கணக்காக அந்த பாடத்தை எப்படி சொல்லித்தர போகிறோம். வெறும் பிள்ளைங்களுக்கு வந்து 20 + 25 = 45 நிறுத்த போகிறோமா, இல்லைனா உனக்கு 20 ரூபா தரேன், நீ கடைக்கு போகும்போது 5 ரூபாய்க்கு பொருள் வாங்குற, வரும்போது இன்னொரு கடை ஒரு 7 ரூபாய்க்கு பொருள் வாங்குற, இப்போ உங்கள்கிட்ட என்ன இருக்குன்னு அந்த குழந்தைய சிந்திக்க வைக்க போகிறோமா. ஸோ இந்த வாழ்வியல் சார்ந்தும் சரி, இப்போ நீங்கள் சொல்லும் போது இந்த இளம் பிள்ளைங்களுக்கு வரும்போது சேலஞ்சஸ் அடலசன்ஸ்னு வரும்போது அந்த குழந்தைங்களுக்கு நம்ம என்னெல்லாம் தெரிய வைக்க வேண்டும் என்று சொன்னோம் பார்த்தீங்களா. இப்போ அதில் ஒன் ஆஃப் த பார்ட் அந்த அகல் விளக்கு அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து
நாளைக்கு நான் இப்போ புதுக்கோட்டையில் நான் ஆரம்பிக்க வைப்பேன். ஸோ இப்படி ஒவ்வொரு இதுவும் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம கொண்டு போகிறோம். சார் ரெண்டு கொஸ்டின். ஒன்று வந்து நம்ம பாலிசி வந்து இமீடியட்டாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சுன்ற அப்படி அந்த இதில் எடுத்துக்கலாமா, இல்லை இது சார்ந்த ஜியோஸ்லாம் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம்? ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன இந்த நம்மளுடைய ஸ்டேட்டில் நம்ம என்ன நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமோ அது வருகிறது. அதில் 1-2 நம்ம எக்ஸ்ட்ரா வரும்பொழுது அது சார்ந்து நம்ம வந்து ஜியோஸ் பக்கத்தில். ஒன் மோர் திங் சார், எக்ஸாம் பற்றி நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஒரு பயம் இல்லாமல் அதை ஃபேஸ் பண்ணணும்னு. ஸோ அந்த எக்ஸாம் பேட்டர்னில் ஏதாவது சேஞ்சஸ் இல்லை, எக்ஸாம் பேட்டர்னில் வந்து இப்போ கிடையாது. பாடம் வைஸ் அந்த மாதிரி இல்லை இப்போ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சஸ் கிடையாது. பாடம் நடத்துறது இனி வருங்காலத்தில் எதுக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும் சொன்னால் கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. எப்படி இந்த குழந்தைகிட்ட கேள்வி இந்த பாடம் நடத்திட்டு இதே கேள்வியை இப்படி தான் கேட்கணும், இல்லை டேரக்ட் கொஸ்டினா இது இப்படியும் கேட்கலாங்கிறதுக்கு வந்து கொஸ்டினிங் ஸ்கில்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதை அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த டயட் பிரின்சிபல் மூலமாக ஒரு ட்ரைனிங் மாதிரி எங்களுக்கு டீச்சர்ஸும் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அந்த பேட்டர்னில் நமக்கு எந்த இதுவும் வராது.